சனிக்கிழமை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரிசி உளுந்தையும் ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். காலைல எந்திரிச்ச கையோட கிரைண்டரில் மாவாட்ட ஆரம்பிச்சிட்டேன். குடம்லாம் கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, நேத்தியே தண்ணி பிடிக்க வேண்டியது தூங்கிட்டனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலைல எந்திரிச்சு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. தண்ணி கொஞ்சம் கீழே தான் போய் பிடிக்கணும், படி ஏறி வரணும் அப்படிங்கிறனால அவங்களே பிடிச்சி வச்சுருவாங்க. சந்தைக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் நிறைய வாங்குவேன். இப்போ ஒரு வாரத்துக்கு 2 பழங்கள் தான் வாங்கிக்கிறேன். நிறைய வாங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பழங்கள் அப்படி நிறைய வீணாக போயிடுது. அடுத்தடுத்த வாரத்துக்கு மாற்றி வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்குக்காக கொடுத்திருந்தேன். ரெடிமேட் பிளவுஸ்ல ஆரி ஒர்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளவுஸ்லாம் நான் வியர் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட ஓன் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரி ஒர்க் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணதே கிடையாது. கொஞ்சம் பயத்தோட தான் கொடுத்தேன், எப்படி வரப்போதோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் போட்டு கொடுத்திருந்தாங்க. நான் என்ன டிசைன் சொல்லியிருந்தேனோ அந்த டிசைன் தான் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது. சண்டே அப்படின்னாலே டிவிலலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே நல்லபடியாக போச்சு. ஈவினிங்க்கு மேலே ஸ்நாக்ஸுக்காக தேங்காய் மிட்டாய் இருந்தது, அதை தான் ஆளு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்.